நல்லா கவனிக்க வேண்டும். நானே கர்த்தர், என்னை தவிர இல்ல தேவர் இல்லை, எந்த தேவனும் இல்லை, என்னை தவிர ஒரு தேவன் இல்லை. மீதி இருக்கிற கடவுள்ல யாருங்க? அவர்கள் எல்லாரும் தேவர்கள். தேவர்களுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் வேண்டும். நம்முடைய வணங்குற, நம்முடைய அப்பா அம்மா வணங்கின தேவர்கள் எல்லாம் மனிதர்களாய் உருவாக்கப்பட்டவர்கள், மனிதர்களாய் வாழ்ந்தவர்கள், அற்புதம் செய்தவர்கள், மனிதனுக்கு நன்மை செய்தவர்கள். ஆனால் நாம் வணங்குற இந்த கடவுள், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் இப்ப படிக்கலாம். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 5ஆம் வசனம் சொல்றது ஒரே தேவன், நான் தான் தேவன், நான் தான் தேவன், என்னை தவிர ஒரு தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அறியும்படி படித்து நீர் என்னை அறியாதிருந்தோ நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். நம்முடைய கடவுள் சூரிய திசையில் தொடங்கி அது முடிகிற திசை வரைக்கும், இங்க வணங்குறல இந்த முருகர், இதே கடவுளை நீங்க போயிட்டு பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ முருகரை வணங்க மாட்டாங்க, அவங்க பிள்ளையார வணங்குறாங்க. இல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுளை வச்சிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உலகம் முழுவதுமாய் தேவன் என்று வணங்கிக் கொண்டிருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? நான் வணங்குற இந்த தேவன் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு கடவுள் என்பதை என்ன பண்ணிருக்காங்க? வணங்கி இருக்காங்க. இங்க வணங்குற இந்த முருகரை நீங்க அதே பீகார்லயோ உத்தரப்பிரதேசல போனீங்களா அவங்க அது வணங்க மாட்டாங்க, அவங்க வேற கடவுளை வணங்குவாங்க. அதான் சொல்றேன். இப்ப படிங்க. நானே இல்ல 8ஆம் வசனம், 7ஆம் வசனம். அவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு வெளிப்படுத்தி அவர் என்ன பண்ணாரு? ஒளியை, அவர் தான் ஒளியை படைத்தார், அவர் தான் இருளை உண்டாக்கினார், அவர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன், அவர் தான் தீங்கை உண்டாக்குற தேவன். அவரே நான் கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். அவர் தான் சமாதானத்தை தருகிறார், அவர் தான் தீங்கு உண்டாக்குறார், அவர் தான் இருளை உண்டாக்குறார், அவர் தான் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்குறார். வானங்களே உயர எழுந்து சரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடுவது, நீ பூமிக்கு நிறைய திரையம் உண்டு, ரட்சிப்பின் கனியை தந்து பூமி என்ன பண்ணுது? ஆமா, இன்றைக்கு நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த 3 வசனங்கள் நமக்கு என்ன பண்ணது? போதிக்குது. அவர் தான் ஒளியை படைத்தார், அவர் தான் இருளை படைத்தார், அவர் தான் தீங்கை படைத்தார், அவர் தான் நமக்கு சமாதானத்தை படைத்தார். எல்லாவற்றையும் அவரால் படைக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றுக்கும் தேவனாக்கிறார், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர்தான். அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் போனார். இன்றைக்கு சோத்தரியாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லாம போனவர்களை பற்றி நாம் இப்ப படிக்க போறோம். நன்றி செல்லாத மக்கள் யார்? இல்ல நீங்கள் வேத பாடமா படித்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் படிக்க. இப்பொழுது நான் நல்லா கவனிக்க வேண்டும். நம்மள ஒரு திராட்சை தோட்டமா அவர் பார்க்கிறாரு. நான் என் நேசருக்கு திராட்சை குறித்து ஒரு பாட்டு பாடினேன். என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான என் மேட்டிலே திராட்சை தோட்டம் எங்க இருக்குதுங்க? அந்த திராட்சை தோட்டம் எங்க இருக்குது? கவனிக்க வேண்டும். அந்த மகா செழிப்பான இல்ல, அந்த திராட்சை தோட்டம் மேட்டிலே இருக்கு. முதல் வசனத்தை படிக்க, கடைசி பாதம். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கடவுள் நம்மள அழகான ஒரு மேட்டான ஒரு பகுதியில வச்சிருக்கார். அந்த எந்த ஒரு தீங்கு மணங்காதபடி நமக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை போல நம்மளை வைத்திருக்கார். 2ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் அதை
வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குள்ள நல்ல கனி தரும் திராட்சை செடிகளை நட்டு அதுக்கு கோபுரத்தில் ஒரு கோபுரத்தை கட்டி நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஞானையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ என்ன தந்தது? கசப்பான பழங்களை தந்தது. நான் சொல்றேன், ரோமர் 1:21 நீங்க படிச்சினா, அவர்கள் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்திரியாமல் போனார்கள். ஏன் சோத்திரியாம போனாங்க? கடவுள் நம்முடைய அழகு ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள செழிப்பான மேட்டான பகுதியில் வைத்தால், ஆனால் அதுக்கு என்ன பண்ணாரு? அந்த தோட்டத்துக்கு அழகா வேலி அடித்து அலங்காரமான ஒரு கட்டத்தை கட்டினார். அதுக்கு என்ன பண்ணாரு? ஆலையை உண்டாக்கினார். அது நல்ல கனி தரும் என்று காத்திருந்தால் அது என்ன பண்ணுது? கசப்பான கனி தரும். இன்றைக்கு கடவுள் நம்மளை உண்டாக்கின நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எதற்காக நம்ம உண்டாக்கினார்? எதற்காக நம்மளை சிருஷ்டித்தார்? எதற்காக அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் கடவுளை சோத்திரிப்பதிலே நாம் தவற மாட்டோம். நன்றாக கவனிக்கிறீங்களா? கடவுள் நம்மளை எதற்காக இந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மேட்டான பகுதியிலே செழிப்பான பகுதியிலே நாம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்களானால் கடவுளுக்கு நன்றி சொல்வதிலே மறக்க மாட்டீர்கள். இன்றைக்கு கடவுளுக்கு கனத்தையும் மகிமையும் நன்றி சொல்வதிலே மிக முக்கியமானது. ஏன் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? வேதம் சொல்லிட்டு சிலர் ஆலயத்தை சபை கொடுவதில் விட்டுவிடுவதை போல நீங்களே விட்டுறாதபடி என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்க. ஏனென்றால் இந்த ஆலயத்திலே வரும்போது தேவன் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் இந்த ஆலயத்திலே நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நோக்கமா இருக்கிறது வேதம் சொல்கிறது. இந்த ஆலயத்திலே இருந்து அவருடைய துதியின் சத்தத்தை என்ன பண்ணணுமா? தொனிக்க பண்ணணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரும். அதுதான் அந்த ஆலயத்துக்கு வரும். இஷ்டத்துக்கு வரணும், இஷ்டத்துக்கு போகணும். அது ஆலயமா இருக்குமா? அது ஒரு ஒழுங்கா இருக்குமா? அது ஒரு பேர் கிறிஸ்துவ போலதான் இருக்கு. கொஞ்சம் சிந்திங்க. நமக்கு நன்றி இருக்கிறதா? நன்றியுள்ள மக்களா இருக்கிறோமா? ஒரு சபையில ஏங்கி கொண்டிருந்தோம், ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு சபை கட்டணும். இதுல துதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாங்க. எவ்வளவு நன்றியுள்ள மக்களா இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம யாரா மேல குற்றச்சாட்டு போயிடலாம், அதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவதிலே நம்முடைய பலன் என்ன? நம்முடைய பலத்தை, நம்முடைய திறமையை கடவுளுக்கு நன்றி செலுத்துவதிலே எவ்வளவு நேரம் நம்ம செலுத்துகிறோம் என்பதை பார். கடவுள் சொல்றாரு, அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், அது நல்ல கனி தரேன்னு காத்திருந்தேன். அது என்ன பண்ணுது? கசப்பான கனி தருது. அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு தாய் போனார். நம்முடைய தேசத்துல ஒரு ஊழியக்காரர் அங்க போனாரு ஒரு சபையில பேசுறதுக்காக. இங்கிருந்து சென்னையில இருந்து ஒரு தாய் போனாங்க. அவங்க போயிட்டு ஒரு 6 மாசம் விசாயில அமெரிக்கா தேசத்துல என்ன பண்ணாங்க? தங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப இங்கிருந்து போன ஊழியக்காரர் அந்த தாயை கூப்பிட்டு சொன்னாரு. தாயை பார்த்து சொன்னாரு அந்த ஊழியக்காரர்கிட்ட, பெரிய ஊழியக்காரர் அவர்கிட்ட சொன்னாரு, இந்த தாய் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணாங்க? வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்பதான் தெரியல, 1 மாசமா ரொம்ப அழுகையா இருக்காங்க. இவங்களுக்காக கேளுங்கன்னு கேட்டேன். உடனே அந்த பெரிய ஊழியக்காரர் அந்த தாயை கூப்பிட்டு விசாரிச்சாரு, எங்கிருந்து வரேன்ட்டு. அப்ப அந்த தாய் அந்த எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. சொன்னது, ஏமா நீ அழுகையா இருக்க? இல்ல, என் மகன் இங்க இருக்கிறான், பர்மனண்டா ஒரு அமெரிக்கா குடியுரிமை பெற்று அமெரிக்கா தேசத்துல என்ன பண்றான்? வாழ்ந்து கொண்டிருக்கான். என் மகனை பார்ப்பதுக்காக என்ன பண்ண ஒரு 6 மாசம் தங்கம் விசால என்ன பண்ண அழைத்து வந்த. நானும் என்ன பண்ணேன்? ரொம்ப சந்தோஷமாய் என் மகனோட தங்க போறேன் என்ன பண்ணேன் வந்தேன். வரும்போது என்னுடைய பிளட் என்ன பண்ணாங்க? டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. டெஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோன்னே சொன்னாங்க, இது என்ன பண்ணிருக்கோம் மகன் ரொம்ப நல்லது. அப்ப என் மகன் கேட்டான், எதுக்கு நீ இந்த டெஸ்ட் எடுக்கிற? இல்லம்மா, நீ ஒரு 6 மாசம் நீ அமெரிக்காவில் தங்கணும்னா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் ரத்தம் கொடுக்குறான்னு சொன்னா. அதே மாதிரி என்னை நல்லா சுகமா தங்கியிருந்தேன். திடீர்னு ஒரு முறை என் மகன் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனான். இட்டு போயிட்டு சொன்னா, அம்மா என்னுடைய கிட்னி ஒரு பக்கம் கிட்னி என்ன பண்ணுச்சு போயிடுச்சு, அதனால உன்னுடைய கிட்னி தான் என்ன பண்ணா பொருத்தமா இருக்குது, அதை வைக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆட்சேபமா இருந்தது. நான் பெத்தெடுத்த 10 மாசம் சுமந்த பிள்ளை அல்லவா, சரி என்ன பண்ண ஒரு பக்கம் இருக்கிற கிட்னி என்ன பண்ண
அவனை கொடுத்துட்டேன். கொடுத்தனே அது என்ன பண்ணுச்சு, அந்த ரத்தம் எடுத்து பார்த்து அப்பதான் தெரியுது என்னுடைய கிட்னியும் அவனுடைய கிட்னினாச்சு பொருந்தது, அதனால கொடுத்ததுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க. அதனால என்ன பண்ணேன், நான் கொடுத்தேன். பையன் என்ன பண்ணாப்பா, நல்லா சுகமா இருந்தா, ரொம்ப சந்தோஷமா இருந்து, என் பிள்ளைக்கு தானே கொடுத்தேன், என் கிட்னி தானே கொடுத்தேன், என்ன பண்ண ஒரு சந்தோஷமா இருந்து. டாக்டர் சில நாட்கள் கைத்து வந்து சொன்னாங்க, இல்லம்மா உன் பையனுக்கு வருகிற அந்த மண்ணீரில் குழா இருக்குல்ல அதுவும் போச்சு, அதுவும் என்ன பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணது, நீ கொடுத்தாச்சு, இப்ப மண்ணீர் குழா கொடுக்குறது பரவாயில்ல. என்ன பண்ண, நானு மண்ணீர் குழாவை என்ன பண்ண கொடுத்தேன். இப்ப பையன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான், சுகமா இருக்கான். ஆனா இப்ப என்ன பண்றான், குடிச்சுட்டு இருக்கான். அவன் குடிச்சு ஒரு பக்கம் அந்த கிட்னி என்ன பண்ணுச்சு, போயிடுச்சு. அதுக்குதான் என்னுடைய கிட்னியை கொடுத்தேன், நானுக்கு அதுக்குதான் அவன் மண்ணீர் குழாவை கொடுத்தேன். திருப்பி என்ன பண்றான், குடிக்கிறான். கொஞ்சம் கூட நான் கொடுத்த நன்றி இல்லாத மகனாக மீண்டும் வழியில போய் கொண்டிருக்கானே. இப்ப நான் என்னையா பண்ணது, நான் இன்னும் ஒரு மாசத்துல ஒரு 1.5 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு போக போறேன். என் மகனுக்கு திருப்பி யார் அந்த கிட்னி அந்த மண்ணீர் குழா போயிடுச்சுன்னா யார் கொடுப்பான்? நயா படத்திட்டு என் மகனுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாத மகனா இருக்கானே என்று அந்த தாய் என்ன பண்ணாங்க, அழுத. இது நடந்த உண்மை சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாம் நமக்காக காரிக்கு பின்ன இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நமக்காகவே அவர் சிலுவை சுமந்தார், நமக்காகவே என்ன பண்ணாரு, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தார். அந்த நன்றி நமக்கு இருக்கிறதா? அந்த நன்றி உள்ள மக்களா நாம் இருக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி செலுத்தல நாம் எப்படி உள்ள மக்களா இருக்கணும் என்பதை கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்களா சொல்லுவீங்க அந்த பையனுக்கு நன்றியே இல்லைன்னு, அந்த தம்பியை பத்தி நம்ம பேச வேண்டாம், அந்த அண்ணனை குறித்து நம்ம பேச வேண்டாம். நாம எப்படி இருக்கோம்? தேவன் நம்மளை அழகான செழிப்பான ஒரு இடத்துல, ஒரு மேட்டான ஒரு பகுதியில ஒரு திராட்சை தோட்ட போல நம்மளை நட்டார்ல. ஆனா அது நல்ல கனி தரன்ட்டு காத்திருக்காரு. நம்ம நல்ல கனி கொடுக்கிறோமா? கொஞ்சம் நீங்க யோசிப்பாங்க. அது கசப்பான கனியை தந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆராதனை ஒழுங்கு முறையிலே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கணத்திலே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மகிமையிலே நாம் நன்றி சொல்லுவதிலே நாம் குறைப்பட்டுள்ளா இருப்போம். ஆனால் நாம் எல்லா மனிதர்களை பார்க்கிறோம் பரிதேக்கப்பட்ட மனிதர்களா இருக்கும், கசப்பு தர மனிதர்களா இருக்கும். நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்க இந்த கசப்பு தருவதனால கடவுள் நம்மளை விட்டுருவாரு. நீங்க அப்படியே படிக்கல. எஸ்ஐ 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, நியாயத்தை கேளுங்க. ஐயா, அந்த தாய் எப்படி அந்த கிட்னியும் மண்ணீரில் குழாவை கொடுத்தாரோ அதே போல கடவுள் அந்த மனிதனை வாழ்வதற்கு அந்த தாய் மறுபடியும் எப்படி கொடுத்தாரோ அதே போல கடவுள் என்ன பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கார், மறுபடியும் வாழ்வதற்காக. நான் வேதத்தில் அழகா படிச்ச சங்கீதத்துல படிச்ச போல நம் பாதாளத்திலிருந்து அவர் நம்மளை தூக்கி எடுத்தது, நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை மேற்கொள்ள கத்து நமக்கு உதவி பலத்தை கொடுத்தது, நம்மளுக்கு ஆனந்த கழிப்பை கொடுத்தார். சங்கீதம் சொல்றது போல நான் சாயங்காலத்தில் நான் அழுது கொண்டிருந்தேன், காலையிலே கழிப்பாய் என்னை மாற்றினது. அப்படி மாற்றின தேவன் நாம் அந்த கடவுளுக்கு நாம் நன்றியுள்ள மக்களா இருக்கமா என்பதை பாருங்க. நீங்க நன்றியுள்ள மக்களா இல்லைன்னா அவர் என்ன செய்வார் படிங்க. 3ஆம் வசனம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென இப்பொழுதோ. நல்லா கவனிக்க வேண்டும், கடவுள் செய்வாருங்க நம்ம வாழ்க்கையில. நாம் நல்ல கனிகளை கொடுக்கலனா, கசப்பான கனிகளை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்திருப்போம்னா அவர் என்ன செய்வார் பாருங்க. இப்ப படிங்க 5ஆம் வசனம். இப்பொழுது நானும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அவர் என்ன பண்ணுவாரா? வேலியை எடுத்து போடுகிற தேவனா. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க என்னோட பணத்தினாலோ அழகா வீடு கட்டிட்டேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், அதனால என்ன பண்ணல, எனக்கு எந்த கொள்ள நோயும் வரல, அழகான வீட்டுல இருக்கிறேன், எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அதனால நான் என்ன பண்றேன், ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன், என்னை பாதுகாக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க.
இல்லைங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், போன மாதத்திலே எத்தனை பேர், நான் மறுபடியும் சொல்றேன், பணம் வைத்து மிக உயர்ந்த மருத்துவத்தை பார்க்க முடிய வசதி உள்ள மனிதர்கள் செத்து போனார்கள். கடவுளுடைய வேலி, கடவுளுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளால உலகத்துல வாழ முடியாதுங்க. நான் சொல்லுவேன், தினந்தோறும் சொல்லுவேன், தினந்தோறும் நினைக்கிறேன், கடவுள் தான் என்னை பாதுகாக்கிறார். நான் போகிற டூ வீலரா இருக்கட்டும், கார் ஓட்டும் போதா இருக்கட்டும், அவர் தான் எல்லா ஆபத்துல இருந்து என்னை பாதுகாக்கிற தேவனாக. அதனால நான் எப்போ மண்ணோட மண்ணா போயிருப்பேன், ரோட தேய்ச்சி போயிருப்பேன். அவருடைய வேலி கட்டி இல்லைன்னா, அவருடைய வேலி இல்லைன்னா, அவர் வேலி நமக்கு வேண்டுமானால் நாம் நன்றி உள்ள மக்களா இருக்கணும். நான் இப்ப படிங்க, அவர் வேலி எடுத்து அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆமா, அது வேலி இல்லைன்னா என்ன பண்ணாத, இந்த வேலி இல்லைன்னா என்ன பண்ணா, கண்ட ஆடு மாடு எல்லாம் வரங்க. அதே போலதான் நம்மளை மேய்ந்து கூட கல்ல பல கொள்ள நோய்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அது மேய்ந்து போடுவேன், அதனுடைய பாதுகாப்பை தகர்த்து போடு, அது கேட்டை எடுத்து போடுவேன். அது என்ன போனா, எல்லாரும் போவோம், ஆடு போவோம், எருமாடு போவோம், எல்லாம் போவோம், மெதுவிட்டு போவோம். அது பாழாக்கி விடுவேன், அது கிளை நறுக்கப்படாமலோ களை கொடுத்து எடுக்கப்படாமலோ போவதனால் முட்செடியோ அதுல கண்ட முள்ளெல்லாம் மலைக்கும். மழையை பெய்யாதபடிக்கு கடவுள் தான் மழையை உருவாக்குறார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில செழிப்பான வாழ்க்கை, நம்ம வீட்டுல எண்ணெய் மாவு குறைபடாதபடிக்கு கடவுள் தான் நம்மளை பாதுகாக்கிறார். நன்றி உள்ள மக்களா இருந்தால், நாம் நன்றி கெட்ட மக்களா இருப்போமானால் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றால், சேனைகளின் கர்த்தராகிய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, நல்ல கவனிக்க, சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, திராட்சை தோட்டம். நமக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மேல வரன்னு ஆசைப்படுறோம். ஆனா நாம் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட சாப காரியங்கள் நமக்கு மேல வரும். நல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல திராட்சை தோட்டம், இஸ்ரவேல் வம்சமே, அவர் மனமகிழ்ச்சி நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார். இதோ முளைப்பாடு. அதனுடைய நிலைப்பாடு அதாங்க. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நல்ல கனி தர என்று காத்திருந்தார். நாமளும் என்ன பண்றோமா, கசப்பான கனிகளை கொடுத்துரும். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு மனதில்லைங்க. இல்ல, நீங்க நன்றி சொல்ல போனால் இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5 - 6 வசனம் சொல்ல போற 5-6 வசனம் சொல்றது போல அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற தேவனாக. நான் இப்ப நமக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா, நாம் நன்றி உள்ள மக்களா இருக்கோம். தேவன் இயேசு கிறிஸ்து அதுக்காகவே நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் மரித்ததினாலே நாம் நன்றியுள்ள மக்களாய் இருப்பதற்காகவே தேவன் ஒரு கூட்ட மக்களை நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அதற்காகவே நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா, நாம் தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாய், தேவனுக்காய் பிரியமுள்ள மக்களாய் வாழ்வதற்காக. நாம் தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிக்கிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் பலன் கொடுங்கள், கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்க பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். நல்ல கவனிக்க, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். 35ஆம் வசனம் கடைசி பகுதியில் சொல்லுது, அவர் நன்றி அறியாதவர் மக்களுக்கும் துரோகிகளுக்கு அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கு
இங்க உட்கார்ந்திருக்க நாம் அவர்கள் தேவன் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்தறியாமல் இருந்தார்கள், நன்றி அறியாதிருந்தார்கள், நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நன்றி அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தது. இன்றைக்கு நான் சொல்ல உறுதியா சொல்வேன், இன்றைக்கு கடவுள் இன்னிலிருந்து நமக்கு நன்மை செய்கிற தேவனாக நாம், ஏனென்றால் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்றால் 5:35 போல உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, நீங்க சிநேகியுங்கள். இரண்டாவது என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். மூன்றாவது என்ன பண்ணுங்க, கைமாறு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இந்த 3 காரியத்தை நாம் செய்வோமானால் தொடர்ந்து உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால், உங்கள் நன்மை செய்வீர்களானால், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க கைமாறு உதவி செய்வீர்களானால், தேவன் நமக்கு என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகளா இருப்போம், அவருக்கு புத்திரரா இருப்போம். நம்ம வாழ்க்கையில நாம் நன்றியுள்ள மக்களா இருப்போம்னா இந்த 3 காரியத்தை செய்யணுங்க. எந்த 3 காரியம்? முதலாவது, சத்துருக்களை என்ன பண்ணணுமா, சிநேகிக்க வேண்டும். சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா? தாவீது இந்த உலகத்துல வாழும்போது ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனாய் வாழ்ந்தான். அவனுக்கு ராஜா சவுல். அந்த சவுல் ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பிரியமில்லாத போனதுனாலே கர்த்தர் சவுலை தள்ளிட்டு தாவீது என்ன பண்றார், அவனை ராஜாவாக ஏற்படுத்துறார். ராஜாவாக ஏற்படுத்தினாலே சவுல் என்ன பண்றான், அவனுக்கு இருக்கிற பலத்தை வச்சு ஆட்களை வைத்து எப்படியாவது தாவீது என்ன பண்ணணும்னா கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் எனக்கு பின்பாக தாவீது என்ன பண்றான், ராஜாவாக வந்துடுவான். அதனால என்ன பண்ண, தாவீதை கொலை செய்ய என்று அவன் என்ன பண்றான், தாவீதை கொலை செய்யறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கான். ஏனென்றால் சவுலுக்கு மகன் இருக்காங்க, அவன் ராஜாவாக வேண்டும் அவனுக்கு ஒரு ஆசை. ஆனா என்ன பண்றான், சவுல் ஓடிக்கொண்டிருக்கும் போது சவுல், நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 24 4ஆம் வசனம். 24:4. அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பாதைக்கு நலமானபடி செய்வாயாக உன்னோடு சொன்ன இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் கவனிக்கணும். இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நீ படிச்சுனா, சவுல் தாவீதை கொல்லுறதுக்காக ஒரு கூட்டத்தோட வரான். வனாந்தரத்துல ஒரு கெபியில சவுல் தேடி தாவீதை கண்டுபிடிக்காதபடிக்கு ஒரு கெபியில படுத்துக் கொண்டு இருக்கும்போது சவுல், அப்போது தாவீது மனுஷன் சொல்றாங்க, உனக்கு கொலை சொல்லி உனக்கு கொல்ல வந்த மனிதன் சவுல் என்ன பண்றான், அந்த கெபியில படுத்துக் கொண்டிருக்கான், அவனை போய் இப்ப கொண்டு போடு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு சவுல் சொல்றான், தாவீது சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, இப்ப படிங்க 8ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம். அவன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடுபடுவதையான இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. யாரு காப்பாரு? நம்மள கர்த்தர் நம்மளை இப்ப காப்பாருங்க. நம்ம நினைச்சு கொண்டு இருக்கோம் இல்ல, நம்ம சத்துரு நமக்கு இப்படி பண்றான், அதுக்காக அவனுக்கு பலனை செய்யலான்ட்டு. நீங்க எந்த தீங்கு செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல சொன்னாரு, உன் சத்துரு என்ன பண்ணீங்க, சிநேகிங்க. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கட்டளை அதுதான், நம்மள சிநேகிக்க சொல்லியிருக்காரு. சத்துருக்கு நன்மையான காரியங்கள் செய்யுங்க. இங்க தாவீது சொல்றான், நான் வாழ்வதோ நான் செத்தாலும் கடவுள் தான் என்னை சாவடிக்க போறாரு, என்னை உயிரோட விட்டாலும் என்ன பண்ணுவாரு, கடவுள் தான் என்னை காப்பாற்ற போறாரு. எந்த மனிதன் நம்மள பண்ண மாட்டாரு, ஒன்றை பண்ண முடியாது. அதற்காக நான் சொல்றேன், எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் நன்மை செய்ய நான் பகைக்கிறேன்.
புரியுதா? தேவனுக்கு நாம் நன்றியுள்ள மக்களா இருக்கோம்னால் முதலாவது நம் சத்துருவை நாம் சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது தனக்கு சத்துருவாய் இருந்த சவுலை சிநேகிக்காம பண்றவன் உதவி செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதே சவுல் தான் தாவீது என்ன பண்றவன் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சொல்றேன், நீங்க நன்றியுள்ள மக்களா இருப்பீங்களானால் சத்துருவை சிநேகித்து பாருங்க. தெருவுல, வீட்டுல, சொந்த பந்தங்களை யாரெல்லாம் நம்மளை குடும்பம் வளராதபடிக்கு நம்மளை அழைத்து கொண்டிருக்க மக்களா இருக்காங்களோ அவர் உண்மையில அன்பு செலுத்துங்க, அவளை சிநேகிங்க. கர்த்தர் நம்மளை காப்பாற்று. மனுஷன் நம்மளை காப்பாற்றினார் கொஞ்ச காலங்க, கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார் அது நீடித்த வாழ்வு. கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வேண்டுமானால் நம் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக்கிறார். நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 12:20. எப்படி கர்த்தர் சத்துருவை சிநேகிக்கணும்? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால், ஆமா, நீ இப்படி செய்து பாருயா. கடவுளுக்கு நன்றி உள்ளவனா சத்துருவை சிநேகித்து பாரு, அவனுக்கு ஆகாரம் கொடுத்து பாரு, நீ அவன் மேல் அன்பு செலுத்தி பாரு. அதனால அவன் தலையில என்ன பண்ண, நீ அக்கினி வைக்கிற. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதான் 21ஆம் வசனம் சொல்லுது, நீ என்ன பண்ண, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமை என்ன பண்ண, நன்மையினால் வெல்லு. தேவன் நமக்கு கொடுத்த பாடம் தாங்க. இல்ல நீங்க அதை விட நீங்க நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிங்க. இதே வசனம் தான் வருதாங்க. நீதிமொழிகள் 25, 21, 22. பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு. அதனால் நீர் அவன் தலையின் மேல் கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு தான் நான் வந்தேன். ஏன் நான் சத்துருவை சிநேகிக்கன்னு சொல்றேன்னா, ஏன் நன்றியுள்ள மக்களா இருப்பாங்க, ஏன் சத்துருவை சிநேகிக்கினா கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக்க. கடவுள் நமக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கு கடவுள் பலன் அளிக்க வேண்டுமானால் நீங்கள் சத்துருவை என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. அப்படி சிநேகித்து பாருங்க, கடவுளுக்கு நன்றி உள்ள மக்களா இருப்பீங்க. தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார். முதலாவது நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரை சிநேகிக்க வேண்டும், சத்துருவை சிநேகிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா, மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்கிற மனிதர்களாய் வாழணும். இல்ல நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு மனிதரை பத்தி சொல்லியிருக்கு, கொர்நேலியு. இல்ல அந்த 2ஆம் வசனத்தை படிக்கல. அவன் தேவ பக்தி உள்ள மனிதனாய் வாழ்ந்தான், உண்மையாய் வாழ்ந்தான். ஆனாலும் அவைகள் மத்தியிலே தானம் தர்மம் செய்வதில் அவன் என்ன பண்ணாம தேவனுக்கு இருந்தான். தேவனை அவனை கூப்பிடுங்க, நல்லா கவனிக்க வேண்டும். தேவனை அவன் கூப்பிடல, கடவுளே அவனுக்கு இறங்கி வந்தான். இன்றைக்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ள மக்களா இருப்போமானால் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, தான தர்மம் செய்வதிலே குறைந்து விடக்கூடாது. இல்ல நன்மை செய்வதிலே. நீங்க படிக்கல அப்போஸ்தலர் 10:2 படிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனோ அவன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து கடவுளே இறங்கி வந்தாருங்க. எதுக்காக? அவன் தான தர்மம் செய்வதிலே அவன் குறைந்த, நன்மை செய்வதில் அவன் என்ன பண்ணான், முன்னுதாரணமான. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டுமானால் நன்மை செய்வதிலே நாம் குறைபடுகிறோம். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அன்பிலும் நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் மறவாதீர்கள், ஏனென்றால் தேவன் அவர் மேல் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்வதன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அதனாலதான் கொர்நேலியு வீட்டுக்கு வந்தாரு, அவன் மேல் பிரியமா இருந்தாரு, அவனோட பேசினார், அவனுக்கு செய்வன காரியங்களை செய்தார். அவன் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து அவனை பயன்படுத்தினார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்துள்ள மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க எப்படி படிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 12:13.
அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபதேசிக்க நாடுங்கள். ஆசீர்வதிங்கள். நன்மை செய்யுங்க. யாரெல்லாம் குறைப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் ஒன்றும் இல்லாத இருக்காங்களோ, அவங்க நன்மை செய்து என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. தேவன் நன்மை செய்வர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஏனென்றால் அந்த மக்களே நன்றியுள்ள மக்கள். 1957 ஆண்டிலே ஜெர்மனியிலே எமில் ரிச்சர்ட் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். கடவுள் அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார். ஐயா, நீ போய் பாரு, இந்திய தேசத்துல எவ்வளவு குழந்தைகள் அனாதைகளா இருக்காங்க, தாய் தகப்பனார் எழுந்து அப்படி இருந்தோம் சாப்பாடுக்கு வழி இல்லாதபடிக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்க, அனாதை பிள்ளைகளை போல அலைந்து கொண்டிருக்காங்க. அவங்களை போய் பாருங்க. கடவுள் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார். ஜெர்மனியிலே வாழ்ந்த எமில் ரிச்சர்ட் அவர் 1957 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து பார்த்தார். அநேக குழந்தைங்க இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, படிப்பறிவு இல்லாத, உடை இல்லாத, கேட்பாரற்று அநேக குழந்தைகள் தெருவில் அலைந்து கொண்டு இந்த மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு நிறுவனத்தை, கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்ற ஒரு CMS, கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்ற ஒரு CMS என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கு 70 இடங்களிலே அனாதை குழந்தைகளுக்காக மக்களுக்கு என்ன பண்றவரே ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி, காப்பகத்தை நடத்தி என்ன பண்றாரு, நடத்தி கொண்டு வருகிறார். அவர் மறைந்து அவர் செத்து பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் இந்த CMS கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்பது இன்று வரைக்கும் இருக்கிறது. அந்த அனாதை குழந்தைகள் இன்றைக்கு அநேக போதகர்களாய், அநேக மிஷனரிகளாய், அநேக மக்களுக்கு நன்மை செய்வர்களாய், மருத்துவர்களாய், அநேக தொண்டு நிறுவனங்களை நடத்துவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு மூல காரணம் இந்த எமில் ரிச்சர்ட் அவர்கள். ஏனென்றால் அவர் நன்மை செய்வதிலே அவர் பிரியமா இருந்தார். ஏனென்றால் நன்மை செய்வதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் நன்றியுள்ள மக்களாய் இருப்போமானால் முதலாவது நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், இரண்டாவது நன்மை செய்ய வேண்டும், மூன்றாவது கைமாறாமல் கடன் கொடுக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாத உதவி செய்யணும். அவன் எனக்கு செய்வான் அதனால நான் செய்யலாம், அப்படி செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 6:34. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்க கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும். நீங்க உதவி செய்வது, நீங்க மற்றவங்களுக்கு செய்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கொடுங்க. அதுதான் கடவுளுக்கு உதவி செய்யும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாத நீங்க இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்களா. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:9 படிங்க. 2 கொரிந்தியர் 9:9. வாரி இறைத்தார், ஏழைகளுக்கு கொடுத்தார், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கபடியா. அது வாரி கொடுத்தாங்க. நீங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க நமக்கு உதவி செய்வார்கள் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க கொடுத்து பாருங்க. அவர் அந்த நீதி இருக்குல்ல, கடவுள் இடத்துல நிற்பார். அவர் பலன் அளிக்கிற தேவனாக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக்கிறார். அவர் அதனுடைய பலனை நமக்கு தருகிற தேவனாக்கிறார். நீங்க எதிர்பார்ப்போடு செய்வீர்களானால் அது உங்களுக்கு பாவமா இருக்கு. நீங்க இப்ப படிங்க. 9ஆம் அதிகாரம் உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் எந்த வாசலிலும் மூடாமலோ தாராளமாய் கொடுத்து
பலன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி இதயத்தில் கொள்ளாத நினைவை கொண்டு ஏழை சகோதரனுக்கு கொடாமல் வந்து உனக்கு உதவி செய்து தகுதி இருந்தோம் நீ உதவி செய்யாமல் போனால் அவன் மேல் வன்கண் போராம வைக்காதபடிக்கு அவனை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயம் விடாதபடிக்கும் பயந்து எச்சரிக்கையா இரு. இப்படி செய்வாரானால் இந்த 3 வருஷத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு நன்மை செய்தோ நீங்க திராணி இருந்தோ நீங்க அவன் ஏழைக்கு உதவி செய்யாம அவன் மேல் வன்கண் உள்ள மக்களா இருப்பீர்களானால் அது பாவமா இருக்கும். கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு திராணை கொடுத்திருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கைமாறாம உதவி செய்கிறவா அதான் நன்றியுள்ள மக்களுடைய அடையாளம். நீங்க நன்றியுள்ள மக்களா இருக்க வேண்டினால் முதலாவது நீங்க சத்துருவை சிநேகிங்க, 2வது நன்மை செய்யுங்க, 3வது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்க. இப்படி செய்து பாருங்க, தேவன் உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாக. நீங்க அப்படியே லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்களா. ஏன் நான் சத்துருவை சிநேகிக்க வேண்டும், ஏன் நன்மை செய்ய வேண்டும், ஏன் கைமாறா உதவி செய்ய வேண்டும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது பலன் மிகுதியாய் இருக்கும். ஐயா, உங்கள் பலன் மிகுதியா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? கைமாறாமல் உதவி செய்யணும். முதலாவது நீங்க ஏன் சத்துருவை சிநேகிக்க வேண்டும், ஏன் நன்மை செய்ய வேண்டும், ஏன் கைமாறாம உதவி செய்யணும், இந்த 3 காரியத்தை உங்களுக்கு செய்யறனா உங்களுக்கு பலன் கடவுள் தருகிற தேவனாக அவர் தருவார், அது மிகுதியா இருக்கும். 2வதாக யாருக்கு பிள்ளைகளா இருப்பீங்க? கடவுளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, நான் மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். நீங்க கடவுளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்களால நன்றி சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க கடவுளை பிள்ளைகளா இருப்பீங்களானால் தினந்தோறும் கடவுளுக்காய் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்களானால் தினந்தோறும் கடவுள் தான் என்னை வாழ வைக்கிறார் அந்த நினைப்போடு கடவுளுக்கு நன்றி சொல்ல பிள்ளைகளா இருப்பீங்களானால் உங்களால ஆலயத்துக்கு வருவதிலும் சரி, ஆலய காரியங்களை செய்வதிலும் சரி, ஊழியம் செய்வதிலும் சரி எந்த தடையும் வராது. நான் சொல்றது புரியுதா? நீங்கள் உன்னதமான பிள்ளைகளா இருப்பீர்களானால் சத்துருவை சிநேகிப்பதிலும் நன்மை செய்வதிலும் இல்ல எந்த எதிர்பார்ப்பு இல்ல, உதவி இல்லாமல் நீங்க என்ன பண்ணீங்க? உதவி செய்வீங்க. இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா நாம் நன்றி சொல்ல பிள்ளைகளா இருப்போம். புரியுதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் கடவுளுடைய பிள்ளையா? கடவுளுக்கு நன்றி செலுத்தல நான் எவ்வளவு குறைபாடா இருக்கிறேன் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் இருந்தார்கள். தேவன் யாருன்னு தெரியுங்க. நான் இன்னைக்கு சொல்றது போல சூரிய வசதி தொடங்காது முடிய வரைக்கும் அவர் தான் கடவுள், அவர் தான் தேவனாக்கிறார். தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் கடவுளுக்கு நன்றி சொல்ல பிள்ளையாக இருந்தார்கள். இன்னைக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். நம்ம அப்படியே எழுந்து நிற்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கிறோம். என் வாயின் வார்த்தையும் என் பார்வையும் உடல் பாவனையும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனையே சேர்ந்திருக்கு சாமி. கனி கொடுக்க வேண்டிய நான் கனி கொடுக்காமல் வாழ்ந்துட்டேன் சாமி. தயவா என்ன மன்னியும் கேட்கலாமா சாமி? நான் நன்றியுள்ள மனிதனாய் வாழ்ந்து நான் சத்துருவை சிநேகிக்க மகனாய் வாழும் சாமி. நன்மை செய்கிற மனிதனாய் வாழும் சாமி. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யும் சாமி. எனக்கு இந்த காரியத்தை எனக்கு வாக்கி பண்ணித்தாருன்னு கேளுங்க. கேட்க முடிந்தா வாய் தவிர்த்து கேளுங்க. இந்த ஆராதனை இந்த செய்தி ஆசிரியர் நம்ம பாடிடுவேன். நன்றியா துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றிருப்பார். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தைகள் உண்மை.
பாடி